Hello everyone, welcome to our channel Happy Learning. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜெரண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜெரண்ட் அப்படின்னா என்ன, அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். போன வீடியோவில் நம்ம இன்ஃபினிட்டிவ் அப்லோட் பண்ணியிருந்தோம். இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா முன்னாடி டு அதோட ப்ரெசன்ட் வேர்ப் ஆட் ஆகி நம்ம சொல்கிறது தான் இன்ஃபினிட்டிவ். ஸோ ப்ரெசன்ட் வேர்போட பேஸ் ஃபார்மில் இருக்கும். எந்த ஐஎன்ஜியோ இடியோ எதுவுமே சேர்க்காம வெறும் பேஸ் ஃபார்ம் சி, லிசன் அந்த மாதிரி டைரக்டாக நம்ம சொல்கிறது தான் இன்ஃபினிட்டிவ்னு நான் சொல்லியிருந்தேன். இங்கே ஜெரண்ட்ல நம்ம ஐஎன்ஜி சேர்த்து நம்ம சொல்கிறது தான் ஜெரண்ட். சரியா? ஸோ ஒரு வேர்பில் ஐஎன்ஜி சேர்த்து வரும்போது எப்படி வரும்? வாக்கிங், லிசனிங் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ அது எல்லாமே வேர்ப், ஒரு ஆக்ஷனாக சொல்லுவோம். பட் ஜெரண்ட் எப்பவுமே வேர்பா ஆக்ட் ஆகாது. ஜெரண்ட் ஒரு சப்ஜெக்டாவோ இல்லைன்னா ஆப்ஜெக்டாவோ மட்டும்தான் இருக்கும். ஜெரண்ட் ஆக்ட் அஸ் அ சப்ஜெக்ட் ஆர் ஆப்ஜெக்ட், பட் இட் டசன்ட் ஆக்ட் அஸ் வேர்ப். ஸோ வேர்பா அது ஒர்க் ஆகாது. இப்போ பாருங்க, ஒரு வேர்ப்ல ஐஎன்ஜி சேர்த்து வரும்போது அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஐ எம் வாக்கிங் அட் தி பார்க் நவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா நான் பூங்காவில் நடந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ நடந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆக்ஷனை அங்க வெளிப்படுத்துறது எந்த இது? வாக்கிங் அப்படின்ற வேர்ப். ஸோ இந்த வேர்பை நம்ம ஜெரண்ட்ல யூஸ் பண்ணும்போது இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். வாக்கிங் அப்படின்றது அங்க வேர்பா செயல்படாம ஒரு சப்ஜெக்டாவோ ஆப்ஜெக்டாவோ செயல்படும். வாக்கிங் அப்படின்னா நடந்து கொண்டிருக்கிறேன். ஸோ நடந்து கொண்டிருக்கிறது ஒரு செயல். அந்த செயலை ஜெரண்ட்ல எப்படி மாத்துறோம் அப்படின்றத பாருங்க. வாக்கிங் அப்படின்றதுக்கு இங்க எப்படி மாறும்னா நடத்தல், நடப்பது இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டா நம்ம சொல்லும் போது வாக்கிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னா என்னது? நடப்பது இல்லைன்னா நடத்தல் ஆரோக்கியத்திற்கு நல்லது அப்படின்ற பொருளை நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி ரீடிங், ரீடிங்னா படித்து கொண்டிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சொல்லாம இங்க எப்படி மாறும் அப்படின்னா படித்தல் ஆர் படிப்பது அப்படின்னு மாறும் ஜெரண்ட்ல. சிங்கிங், பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த மாதிரி இல்லாம பாடுதல் ஆர் பாடுவது இந்த மாதிரி சொல்லும் போது ஜெரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப பாருங்க, ஜெரண்ட்ல முன்னாடியோ இல்லைன்னா பின்னாடியோ நம்ம ஜெரண்ட்ல அதை யூஸ் பண்ணுவோம் நம்மளோட அந்த வேர்ப். சரியா? வாக்கிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த், நடப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த இடத்துல வாக்கிங் நமக்கு ஒரு ஜெரண்டா இருக்கு. அதே மாதிரி நடப்பது அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை கொடுக்குது. இந்த இடத்துல வேர்ப் இஸ் அப்படின்றது தான் வேர்ப். ஓகேவா? அப்போ அந்த இடத்துல நமக்கு வேர்பா அது செயல்படல. பாருங்க, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரீடிங். ஸோ இந்த இடத்துல ரீடிங் அப்படின்றது சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. ரீடிங் இஸ் மை ஹாபி. அப்போ படித்தல் இல்லைன்னா படிப்பது என்னுடைய பொழுதுபோக்கு. அந்த இடத்துல படித்தல் அப்படிங்கும்போது அது ஜெரண்டா ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ வேர்பா இல்லை. இந்த இடத்துல இஸ் அப்படின்றது தான் அங்க முக்கியமான வேர்பா இருக்கு. ரீடிங் இஸ் மை ஹாபி, படித்தல் என்னுடைய பொழுதுபோக்கு. சரியா? இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம ஜெரண்டா யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். Do you know cooking? இப்போ உனக்கு சமையல் செய்ய தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்படி கேட்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? Do you know cooking? அப்ப குக்கிங் அப்படின்றது அந்த இடத்துல வேர்பா செயல்படாம ஜெரண்டா நமக்கு சப்ஜெக்டா இல்ல ஆப்ஜெக்டா செயல்படுது. சரியா? உனக்கு சமையல் தெரியுமா அப்படி நம்ம கேட்கும்போது அதை நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இது எல்லாமே இன்ஃபினிட்டிவ் எப்படியோ அதே மாதிரி தான் நீங்க ஜெரண்டும். நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இதுவும் அதே மாதிரி தான். என்னன்னா அங்க நம்ம ப்ரெசன்ட் ஃபார்ம்ல அப்படியே பயன்படுத்துவோம். இங்க நமக்கு எல்லாத்துலயும் ஐஎன்ஜி சேர்த்து நம்ம பயன்படுத்துறோம். அவ்வளவுதான் இதுக்கு டிஃபரன்ஸ். ஷீ நோஸ் பெயிண்டிங். அவளுக்கு பெயிண்டிங் தெரியும். அப்போ இந்த இடத்துல பெயிண்டிங்ன்றத ஜெரண்டா நம்ம இது பண்றோம். ஸோ ஆப்ஜெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. ஈட்டிங் அட் மிட் நைட் இஸ் நாட் குட். நடுராத்திரியில் சாப்பிடுவது நல்லது கிடையாது அப்படின்றது நம்ம சொல்றோம். இந்த இடத்துல
இஸ் அப்படின்றது தான் verb, ஈட்டிங் அப்படின்றது சப்ஜெக்டா ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இதுலயே வந்து பார்க்கலாம் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் verb ப்ளஸ் நவுன். இப்போ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து வரும், அதோட ஒரு நவுனும் சேர்த்து நம்ம சொல்றோம். நவுன்னா என்னது? நிறைய வேர்ட், நேமிங் வேர்ட்ஸ். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சொல்ல போறோம். பாருங்க, ரீடிங் அப்படின்றது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப், அதோட புக் அப்படின்றது ஒரு நவுன், ரீடிங் புக். ஸோ இதை சேர்த்து நம்ம ஒரு சென்டென்ஸ்ல ஃபார்ம் பண்ண போறோம், அதுவும் ஜெரண்ட் தான். சரியா? பிளேயிங் கிரிக்கெட், இது எல்லாமே ரீடிங் பிளேயிங் அப்படின்னு தனித்தனியா பார்க்கும்போது அது ஒரு வேர்பா செயல்படுது. அதுவே ரீடிங் புக், பிளேயிங் கிரிக்கெட் இந்த மாதிரி நம்ம ஒரு சென்டென்ஸா மேக் பண்ணும்போது அது நமக்கு சப்ஜெக்டாவோ ஆப்ஜெக்டாவோ தான் இருக்கும். ஹீ லைக்ஸ் பிளேயிங் கிரிக்கெட், அவனுக்கு கிரிக்கெட் விளையாடுவது பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த இடத்துல அது ஒரு தகவலை நமக்கு சொல்லுது. ஸோ அது ஹீ லைக்ஸ் பிளேயிங் கிரிக்கெட். ஸோ ஜெரண்டா நமக்கு ஆக்ட் ஆகுது. சரியா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஈட்டிங் ஜங்க் ஃபுட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஸோ ஜங்க் ஃபுட் சாப்பிடுவது உடலுக்கு நல்லது கிடையாது, இல்லை ஆரோக்கியத்திற்கு நல்லது கிடையாது. இப்போ இந்த இடத்துல ஈட்டிங் ஒரு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப், ஜங்க் ஃபுட்ன்றது நவுன். ஸோ அதை ரெண்டையும் சேர்த்து நம்ம சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். டோன்ட் கெட் இன் தி ரன்னிங் பஸ். ஸோ ஓடுற பஸ்ஸில் ஏறக்கூடாது. இந்த இடத்துல ரன்னிங்னு தனியாக பார்க்கும்போது ஓடிக்கொண்டு அப்படின்றது மீனிங் ஆகுது. பட் தனியாக நம்ம ஜெரண்ட்ல பார்க்கும்போது ரன்னிங் பஸ், ஓடுற பஸ்ல நீ ஏறக்கூடாது. சரியா? ஸோ இது எல்லாமே ஒரு பெயர் சொல் அந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஆக்ட் ஆகும், சப்ஜெக்டா இல்லைன்னா வந்து ஆப்ஜெக்டா. சரியா? ஸோ இப்போ பாருங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், இப்போ பார்க்க போகிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் நவுன். அதில் ஐஎன்ஜி வரும். இங்கே நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அந்த வேர்ப் லிஸ்ட்ல எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நீங்க பாருங்க, broken டோர். ஸோ broken அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ உடைந்த கதவு. ஃப்ரைடுனா ஃப்ரை பண்றது, பட் வறுத்தல், ஃப்ரைட் ரைஸ். ஸோ இதே நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ்ல சொல்லும்போது ஷீ லைக்ஸ் ஃப்ரைட் ரைஸ், அவளுக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும். ஃப்ரைடுன்றது தனியாக பார்க்கும்போது வறுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் அதோட சேர்த்து சென்டென்ஸா மேக் பண்ணி பார்க்கும்போது ஷீ லைக்ஸ், அவளுக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும். அது ஒரு நவுன் மாதிரி தான் இங்க செயல்படுது. ஹி பாட் அ யூஸ்டு கார். யூஸ்டு கார்னா என்னது? செகண்ட் ஹேண்ட் கார் நம்ம வாங்குறது சொல்லுவோம்ல. ஸோ யூஸ் பண்ண காரை அவர் வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி சொல்லும்போது யூஸ்டு கார், ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த காரை நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜெரண்ட் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.